உலகத்தை நினைப்பான். எது ஒண்ணு என்கிட்டே வந்து நிக்கணும்னு அவன் நினைப்பான். நாம கர்த்தரே தஞ்சம்னு போய் நிப்போம். அது அவனுக்கு நம்ம விசுவாசம் அவனுக்கு திமிரா தெரியும். எப்படியா ஒரு கிறிஸ்தவனுடைய விசுவாசம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? திமிரு பிடிச்சவன் மாதிரி தெரியும். ஆமா, நான் அப்படி நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன். இவன் திமிரு பிடிச்ச பாஸ்டர், எதுக்குமே வரமாட்டான், போக மாட்டான். ஸ்தோத்திரம். அவன் ஆத்துமா, அவன் குடும்பம், அவன் சபை, அப்படியே ஊழியம், எல்லாரும் விலை பேசி போகும்போது இவன் மட்டும் விலை பேசி போக மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எத்தனை பேர் பழகினாலும் உண்மையா பழகிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துரோகம் பண்றவன் துரோகம் பண்ணிட்டு போ, அது அவனுக்கு தெரிஞ்சதை தான் பண்ணுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கற்றுக்கொண்டதுக்கு மீறி நம்ம ஒண்ணுமே, நீ என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதைத்தான் நீங்க என்ன செய்ய முடியும். துரோகம் பண்றானா, உங்களை ஏமாத்துறானா, உங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டே இருக்கிறானா, அப்படியே உள்ளத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறானா, அவர்கள் கோபத்தில் எரிகையில் நம்மளை என்ன பண்ணிருப்பாங்களாம், உயிரோடே விழுங்கி இருப்பானா. ஸ்தோத்திரம். உயிரோட எதெல்லாம் விழுங்கு தெரியுமா? சர்ப்பம் தான் விழுங்கும், உயிரோட விழுங்கும். உயிரோடே விழுங்கிடுவாங்க. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் பண்றான். எனக்கு தெரிஞ்சது நற்கிரிகளை செய்ய கர்த்தர் என்னை சிருஷ்டித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம்.